முதல் உலகப் போர் நூற்றாண்டு தினத்தை கோவையைச் சேர்ந்த சுபேதார் பட்டம் பெற்ற ராமசாமி நாயுடு குடும்பத்தினர் கடைபிடிக்கின்றனர். 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை நேச நாடுகளுக்கும் மைய நாடுகளுக்கும் இடையே போர் நடைபெற்றது. ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான போட்டியினாலும் ஆஸ்திரியா நாட்டு இளவரசரின் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தாலும் இந்த போர் நடந்தது. ஐரோப்பா நாட்டிலேயே பெரும் பகுதி நடந்த இந்த போரில் பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நாடுகள் ஓரணியிலும் ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி எதிரணியாகவும் நின்று போரிட்டன. முதல் உலகப் போர் நூற்றாண்டு தினம் ஜூலை 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்பட்டது. கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் 1882ஆம் ஆண்டு பிறந்த ராமசாமி நாயுடு என்பவர் தமது 22வது வயதில் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திய பிரிட்டிஷ் படையில் சேர்ந்தார். முதல் உலகப் போரில் பங்கேற்ற ராமசாமி மெசபடோமியா பகுதியில் உள்ள பதுங்கு குழியில் பதுங்கி தாக்குதலில் ஈடுபட்ட படைக்கு தலைமை பொறுப்பு வகித்தார். தொடர்ந்து 16 ஆண்டுகள் பிரிட்டிஷ் படையில் பணியாற்றிய அவருக்கு அரசு சார்பில் பல்வேறு விருதுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ராமசாமி நாயுடுவின் வரலாறு குறித்து கோவையில் வசிக்கும் அவருடைய பேரன் ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்தார். நூற்றாண்டுகள் கடந்தாலும் காலத்தால் அழியாத பொக்கிஷமாக இன்றும் அவர் பெற்ற பதக்கங்களும் பட்டங்களும் குடும்பத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு தடவை மெசபடோமியால பதுங்கு குழியில ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது கூட இருக்கிற நண்பர் யாரு இல்லன்னு எட்டி பார்க்க அந்த ஒரு செகண்ட்ல எங்கேயோ இருந்து ஒரு புல்லட்ஸ் அவர் தலையை தொலைச்சிட்டு போயிருச்சு. அது உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி பிளாஸ்க்னு சொல்றோம் அந்த மாதிரி அந்த காலத்துல லெதர் பேக்ல வாட்டர் ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த லெதர் பேக்ல இருந்து எடுத்து அவருக்கு உயிர் போகும்போது ஊத்துனாரு. அது அவர் நண்பருக்கு செஞ்ச ஒரு பெரிய கடமைன்னு அவர் நினைக்கிறாரு. உலக போர் நூற்றாண்டு தினம் கடைபிடிக்கும் நிலையில் நம்முடைய ராணுவத்தின் பராக்கிரமங்கள் குறித்தும் அது தொடர்பான பயிற்சியும் பள்ளி மாணவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார்.